ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டருக்குரிய ப்ரோக்ராமிங் பேப்பர் வந்து இன்னைக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் 10 கொடுத்துருக்கேன். சீக்கும் கொடுத்துருக்கேன், பைத்தானும் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வந்து உங்களோட ஃபுல் ரிவிஷனே முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃபுல் சப்ஜெக்ட்ஸையும் வந்து நான் முடிச்சிட்டேன். அதோட ரிவிஷன் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு சி மட்டும் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு இதில் வந்து அல்கோரிதம், ஃப்ளோ சார்ட், எபிசோட் கோடு, உங்களுக்கு ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கீவேர்ட்ஸ், ரிசர்வ் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் பொறுத்தவரை கண்டிஷனல் ஆப்ரேட்டர், லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப், ஜம்ப் லூப்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அது கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1D அரே அண்ட் 2D அரே டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கோடிங்ஸும் கேட்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது தரவு பண்ணிட்டீங்கனாலே அந்த மாதிரி 1-2 டாபிக் கூட நீங்கள் ஜென்ரல் எழுதிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனுமரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃப் க்ளோஸ், எஃப் ஓப்பன், பிரிண்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கோடிங்கோட ஜென்ரல் கான்செப்ட்ஸை நான் அதை சொல்லியிருப்பேன், போய் பாருங்க ஃபுல் வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் பைத்தான் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அல்கோரிதம், எபிசோட் கோட், உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெஸ்டட் இஃப், ஒயில் லூப், ஃபார் லூப், அதே மாதிரி எல்லாத்துக்கும் சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக சின்டெக்ஸ் கொடுத்துருப்பேன். லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் கீழே டைம் ஸ்டாம்ப் போட்டுருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. பேராமீட்டர், ஆர்குமெண்ட்டுக்கு முக்கியமான ஒன்று. ரெகர்சிவ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெகர்சிவ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் லிஸ்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மொதல் 1 மந்த்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கவர் பண்ணிடலாம். இது லாஸ்ட் மினிட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஏ ஃபைலு, ரீடு, ரைட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், எப்படி உங்களோட சிலபஸே ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். அதை போய் பாருங்கள். ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்டுங்கிறப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.